இன்னைக்கு பார்த்திங்கன்னா புது சைட்டுக்கு பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட் அடிக்கங்காட்டி நம்ம வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா பெரிய ஹாலில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாக்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. அதில் வந்து கார்னர் அதாவது வந்து முக்கில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து கேட்டிருக்காங்க. அதை தான் இப்போ மார்க் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பார்த்துடலாம். அதே மாதிரி கன்சீல் பண்ணுறது எப்படி பண்ணுறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். இதை பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட் மாடல் பார்த்திங்கன்னா வந்து கஸ்டமரே தந்துட்டாங்க. அதனால் வந்து எந்த மாடல்னாலுமே நம்ம வந்து ஈஸியாகவே பண்ணிக்கலாம். அதில் வந்து எந்த இதுவுமே கிடையாது. சேனல் பார்த்திங்கன்னா வந்து உள்ள தொட்டி மாதிரி இருக்கும். தொட்டி அளவு மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணோம். அது போக சைடில் வந்து ஒரு சின்ன தள்ளு மாதிரி 2 இடம் இருக்கும். அதை வலது பக்கமும் இடது பக்கமும் சின்ன ஒரு 3 mmக்கு இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கணக்கு எடுக்கக்கூடாது. நம்ம தொட்டி மாதிரி இருக்கும்ல அந்த அளவை மட்டும்தான் நம்ம வந்து எடுக்கணும். எடுத்து தான் நம்ம மார்க் பண்ணி நம்ம நூல் அடிக்கணும். கரெக்டாக நூல் அடித்து அதே அளவுக்கு வந்து மிஷினை போட்டு அதாவது அங்கேயும் இங்கேயுமே அசையாமல் கரெக்டாக அந்த நூல் அடித்த அளவுக்கே போனீங்கன்னா சேனல் வந்து கரெக்டாக பக்காவாக உள்ளே நின்றுக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து உளியை வச்சு தட்டணும்னு அவசியம் கிடையாது. சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லைனா வந்து மர உளியை வச்சு தட்டினாலே வந்து கலந்து விழுந்துடும். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம மிஷினை வச்சே லைட்டாக கரைச்சி விட்டுக்கலாம். அதாவது சாந்து தான் இருக்கும். அந்த சாந்தை பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம வந்து மிஷினை வச்சே நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த மாதிரியே மிஷினை வச்சு நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். அதேமாதிரி ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பூச்சி கணம் மட்டும்தான் எடுத்திருக்கோம். அதாவது வந்து சீலிங்கை வந்து நம்ம வந்து டேமேஜ் பண்ணவே இல்லை. வந்து மிஷின் போட்டது வந்து அந்த அளவுக்கு தான் நம்ம மிஷின் போட்டிருக்கோம். மிஷினை போடும்போது உள்ளே ஃபுல்லாகவே விட்டுறக்கூடாது. லைட்டாக அதாவது அந்த பூச்சி உங்களுக்கு தெரியும் அந்த பூச்சி கணம் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த அளவுக்கு மட்டும் விட்டால் போதும். நீங்கள் வந்து ஆழமாட்டு அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுமாதிரி சேனல் வைக்கும்போது பாருங்கள் கரெக்டாக வந்து அந்த தொட்டி அளவு கரெக்டாக நிற்குது. அந்த சைடில் வந்து 2 mm 3 mm இருக்குதுங்களா, அது வந்து கரெக்டாக அந்த பூச்சிக்கு வெளியே தான் நிற்கணும். அது நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுட்டிங்கனாலே வந்து பக்காவாக இருக்கும். இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து ஸ்க்ரூவை போட்டு டேரெக்டாக முறுக்கிட்டாலே வேலை முடிஞ்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா லெப்பம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து பட்டி பார்த்து எது பண்ண அவசியம் இல்லை. கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வேலை முடியுங்க.